ரியல் அம்சாவே காங்கிரஸ் தான். எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் தலைவர்களுக்கு நேராகவே இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. சிபிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி காங்கிரஸால் இப்படி செயல்பட முடியுது, அவங்க விளக்கம் தரணும் அப்படின்னு அவங்ககிட்டயே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. டெல்லி முழுவதும் காங்கிரஸுக்கு எதிராக பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆம் ஆத்மி, திமுக போன்ற கட்சிகள் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. வலுவான மூன்றாவது அணி உருவாகும் அப்படிங்கிற கருத்தும் பேசப்பட்டிருக்குது. இன்று நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு உள்ளேயும் கூட்டத்தை சுற்றியும் கூட்டத்தை பற்றியும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுவதும் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. ஜூன் 8 இன்று இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் அப்படிங்கிற டெல்லியில் நடக்கும் அப்படின்னு நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு எடுக்கிறாங்க. திமுக முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்க போகிறதில்ல. 20 வருடங்களாக எங்களை முதுகில் சவாரி செஞ்ச காங்கிரஸ் வந்து எங்களோட முதுகிலேயே குத்திட்டு வெளியேறியிருக்கிறாங்க. எங்களுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போகிறதில்ல அப்படின்னும், அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகளுக்கு திமுகவை குரல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக இந்த கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்கல. அதே மாதிரி ஆம் ஆத்மிகிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்தியா கூட்டணியிலே இல்லையே, எங்கிட்ட வந்து இந்த கொஸ்டின் கேட்கறதே தப்பு, நாங்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்க போகிறதில்ல, நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கூட்டணிக்குள்ளேயே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சிபிஎம் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது தேசிய அளவில் பாஜக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் இப்போ இந்தியா கூட்டணி கூட்டத்தை காங்கிரஸ் கூட்டிருக்குது. அதே நேரத்தில் மாநில தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது சிபிஎம்முக்கும் பாஜகவுக்கும் இடையே கள்ள உறவு இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே கட்சியை கூப்பிட்டு வச்சு டெல்லியில் கூட்டம் கூட்டி பாஜக எதிர்ப்பு தீர்மானங்களை நிறைவேற்றார். எப்படி மக்கள் இதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராகுல் காந்தியை நோக்கி சிபிஎம் கேட்டிருக்கிறாங்க. இதற்கான விளக்கத்தை காங்கிரஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சிபிஎம் வந்து குரல் எழுப்பியிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கு. அதே நேரத்தில் டெல்லி முழுவதும் போஸ்டர்கள் அப்படிங்கிறது நிறைய போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. எல்லா முக்கியமான தலைவர்கள், மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு நிறைய தலைவர்களுடைய போஸ்டர் அப்படிங்கிறது இந்த டெல்லி முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் ராகுல் காந்திக்கு எதிராகவும் காங்கிரஸிற்கு எதிராக கருத்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கருத்துக்களை வந்து மையமாக வச்சு அவங்களுடைய போஸ்டர், அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது டெல்லி முழுக்க ஒட்டப்பட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. இது வந்து கண்டனக்குரிய எதிர்ப்பு குரல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத திமுகவின் தரப்பை உறுதி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திமுக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த போஸ்டர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 20 வருடங்களாக எங்கள் முதுகில் செய்து பயணம் செஞ்சாங்க, அவங்களோட தோல்வியில் நாங்கள் வந்து எப்போதும் காங்கிரஸோடு இருந்திருக்கிறோம், ஆனால் ஒரே ஒரு தோல்வி வருது, அதாவது 2017 பிறகு தொடர்ந்து வெற்றி அந்த கூட்டணி பெற்றுட்டே இருக்கிறாங்க. 2026 தான் முதல் தோல்வி வருது. ஒரே ஒரு தோல்வி கூட தாக்கு பிடிக்காம முதுகில் குத்திட்டு காங்கிரஸ் ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளோட போஸ்டர்ஸ் அப்படிங்கிறதும் பேனர்ஸ் அப்படிங்கிறதும் டெல்லி முழுக்க ஒட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணியோட கூட்டம் தொடங்குது, பல்வேறு கட்சிகள் பங்கேற்கிறாங்க. 25 முதல் 28 கட்சிகள் பங்கேற்றது அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்றாரு. அப்ப ரியல் அம்சாவே காங்கிரஸ் தான் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அந்த தோனியில திருமாவளவன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ திமுகவாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இது மூன்றுமே இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய தேசிய அளவிலான கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள். இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை பார்த்தாங்க. இதனால தான் திமுக வந்து தோற்றதுக்கு முக்கியமான காரணமே காங்கிரஸ் தான். அவங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இல்லை. எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்வதை முடிச்சு தாண்டி தன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு நேரடியாக காங்கிரஸ் தலைவர்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்குது. திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்கும்போது, காங்கிரசின் அணுகுமுறையால் தான் கூட்டணி கட்சிகள் வந்து பலவீனம் அடைஞ்சிருக்குது. அதாவது தேர்தலின் போது காங்கிரஸ் கையாண்ட அணுகுமுறைகள் இந்தியா கூட்டணியில் வந்து அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது. 3 மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு துணையாக இருந்த திமுக, மார்க்சிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்குது. இது முக்கிய காரணமே வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தனது அணுகுமுறையை மறு ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் தேசிய கட்சியும் இருக்கிறது, மாநில கட்சிகளும் இருக்கிறது. தேசிய கட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பேசியிருக்கிறாரு. தேசிய கட்சி மாநில கட்சிகளுக்கான முரண்கள் இருக்கும், அந்த முரண்கள் ஷார்ப்படையாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு மாநில கட்சிக்கு மட்டும் கிடையாது, தேசிய கட்சிக்கும் இருக்கு அப்படிங்கிற தோனியில திருமாவளவன் பேசியிருக்கிறார் அப்படின்னு தகவல் வருது. ஸோ காங்கிரசினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அங்கே தான் இருக்கிறாரு, ராகுல் காந்தி இருக்கிறாரு, சோனியா காந்தி இருக்காரு. இவர்களுக்கு முன்பாக என்ன சொல்றாரு, திருமாவளவன் இந்த கருத்தை பதிவிடுறார். ஆனால் அதுக்கு பதில் எங்கிருந்து வருது அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டிலிருந்து வருது. யார் சொல்றா அப்படின்னா, எப்பவும் போல மாணிக்கம் தாகூர் அப்படின்னு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவளவனுடைய கருத்து அப்படிங்கிறது ஆச்சரியம் தருது, ஒருவரின் வளர்ச்சி மற்றொரு எப்படி பலவீனமாக்கும் அப்படின்னு
கேள்வி கேட்டிருக்காரு. கூட்டணி ஒரு கட்சி வலுவடையுது அப்படின்னா மற்ற கட்சிகள் சந்தோஷம் தானே படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை மாணிக்கம் தாக்கூர் கேட்கிறார். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ராகுல் காந்தியோ கார்கேயோ சோனியா காந்தி என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அதற்கு முன்பாக முதல் குரல் விருதுநகர்லேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் திமுகவினுடைய செய்தி தொடர்பாக இருக்கக்கூடிய டிகேஎஸ் இளங்கோவன் வந்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸ் உருவாக்கிய கூட்டணியில் திமுக இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் தேசிய அளவில் 3வது ரொம்ப வலிமையான அணி உருவாகும் அப்படின்னு ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து 3வது அணிக்கான முயற்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது கூட முயற்சியை நோக்கி தான் திமுக பயணிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது செய்தி தொடர்பாளனுடைய பேச்சின் மூலமாக நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா இந்திய கூட்டணி கூட்டத்தில் ஒருத்தர் வந்து திடீர்னு கூட்டத்தில் கலந்துப்பாங்க, அதிருப்தி தெரிவிப்பாங்க, திடீர்னு கூட்டத்திற்கு கலந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்திருக்கு. மம்தா பானர்ஜி அவர்கள் போன கூட்டத்தில் கலந்துக்கல. வெளிப்படையாகவே இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி வந்து எதிர்த்தாங்க. ஒரு நேரத்தில் காங்கிரஸும் பாஜகவுமே கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் மம்தா பானர்ஜி சொன்னாங்க. இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் முதல் ஆளாக கலந்துருக்கிறாங்க. அதே நேரத்தில் மம்தா பானர்ஜியினுடைய எம்பிக்கள் 20 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்சியிலிருந்து வெளியேறி, அதாவது 29 எம்பிக்கள் மொத்தம் மக்களவையில் டிஎம்சிக்கு இருக்கிறாங்க. இப்போ 20 எம்எல்ஏக்கள் வெளியேற போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் மம்தா பானர்ஜியோட ஒரே நம்பிக்கையாக இந்தியா கூட்டணி அந்த கூட்டணிகள் பேக் போனாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதன் அடிப்படையில் அவர் கூட்டத்தில் கலந்துருக்கார். அதே மாதிரி தான் பல்வேறு கட்சிகளுக்கும் நெருக்கடி நிலை அப்படிங்கிறது இருக்குது. இதற்கு இந்த பேக் போனாக இந்தியா கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற நிலையை தாண்டி 3வது அணி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிட்டோம் அப்படின்னா 3வது அணி மிக வலிமையாக உருவாகும் அப்படிங்கிற நோக்கி தான் அரசியல் காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க திமுக அப்படின்னும் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியா கூட்டத்தில் வந்து ஒரு சில தீர்மானங்கள் அப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்ன தீர்மானங்கள் அப்படின்னா, இந்த 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து இந்தியா கூட்டணியோட கூட்டம் அப்படின்னு நடைபெறும் அப்படின்னும், அடுத்த கூட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் ஹைதராபாத்தில் நடைபெறும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீட் சிபிஎஸ்இ தேர்வு கோரிக்கைகள் பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சரி நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் சரி இந்தியா கூட்டணி வந்து ஒற்றுமையாக போராடும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் குளறுபடிகளுக்கு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தற்போது பொருளாதார நெருக்கடி இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மொத்தம் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் வந்து மொத்தம் 25 கட்சிகள் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நாட்டு மக்கள் பிரச்சனைகள் குறித்து விவாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறார். ஓட்டு திருடு தொடர்பாக இந்திய தலைமை நீதிபதிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கடிதம் எழுத போகிறோம், இந்தியா கூட்டணியோட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுத போகிறோம் அப்படிங்கிற இதையும் பேட்டியின் மூலமாக இந்தியா கூட்டணி கட்சி முடித்து பேட்டியின் மூலமாக கார்கே அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வைகோ வந்து கூட்டணி முடிச்சுட்டு வந்து கூட்டணி கூட்டத்தை முடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனநிறைவாக இருந்துச்சு, அதாவது எல்லோருக்கும் மனநிறைவாக இருக்கும் வகையில் கூட்டம் நடந்துச்சு அப்படின்னும், நீட் சிபிஎஸ்இ தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னும் வைகோ அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. சிபிஐ பொதுச் செயலாளராக இருந்த டி ராஜா அவர்களும் இதுக்கு முன்பாக ஒரு கருத்து சொல்லியிருந்தார். கூட்டணியில் வந்து பிளவு இருக்குது, அதாவது இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது, தமிழ்நாட்டில் மட்டுமில்லை மற்ற மாநிலங்களிலும் கூட்டணியில் பிளவு உண்டாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த கூட்டணி ஆங்காங்கே பிளவு ஏற்படுவதற்கு மையப்புள்ளியாக காங்கிரஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சிபிஎம், சிபிஐ, விசிகே உள்ளிட்ட கட்சிகளும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷனில் நடந்தபொழுது தேஜஸ்வி யாதவும் அதே கருத்தை தான் முன்னிலைப்படுத்துகிறார். மம்தா பானர்ஜியும் தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் அந்த கருத்தில் தான் இருந்தாங்க. இது போன்ற விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது காங்கிரஸுக்கு எதிரான குரல் அப்படிங்கிறது பல்வேறு தரப்புலேருந்து வர தொடங்கி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் திமுக போன்ற கட்சிகள், கெஜ்ரிவால் போன்றவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் தவிர்த்திருக்கிறாங்க. ஸோ அவர்கள் முன்னெடுக்கும் பொழுது 3வது அணி உருவாக்கலாம் அப்படின்னு முன்னெடுப்பு எடுக்கும் பொழுது இந்தியா கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகள் வெளியேறி 3வது அணியில் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்ப பிரதமர் வேட்பாளராக யார் முன்னெடுத்தப்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை தவிர பெரும்பாலான காங்கிரஸ் இல்லாத பெரிய இழப்பு அங்கே இருக்கப்படுது. ஏன்னா காங்கிரஸ் இருக்க வரைக்கும் பிரதமர் வேட்பாளராக ராகுல் முன்னெடுத்தப்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டு வச்சிருக்கும். அதே நேரத்தில் 3வது அணி உருவாகும் பொழுது அங்கே யார் பிரதமர் வேட்பாளராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தவிர மற்ற ஒன்று இங்கே காங்கிரஸை தவிர்த்துட்டு வரும் பொழுது இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. ஓகே மக்கள், நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்தியா கூட்டணி கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று முடிஞ்சிருக்குது. ஆம் ஆத்மி, காங்கிரஸ், இந்த திமுக போன்ற முக்கியமான கீ ஃபேக்டராக இருந்த இந்தியா கூட்டணி உருவாகிறது காரணமாக இருந்த கட்சிகள் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதாவது பல்வேறு முறை வந்து காங்கிரஸ் வெளியேற்றணும், காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மம்தா பானர்ஜி, தேஜஸ்வி போன்றவர்கள் சொன்னப்போ கூட திமுக வந்து 2019 முதலே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கணும், ஒரு தேசிய கட்சி கூட்டணியில் இருக்கும் பொழுது தான் அது ஒரு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்திலே பயணித்தாங்க. இப்போ அதே ஒரு நிலை அப்படிங்கிறது காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது திமுக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது, 3வது அணி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, அப்படி உருவாகும் பட்சத்தில் எப்படி ஒரு வலுவான அணியாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இன்று
நடந்த இந்தியா கூட்டணி கூட்டம் தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.